காலம் மாற மாற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில உணவு விஷயங்கள்லயும் மக்கள் இடத்துல பெரிய அளவுல மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வெஜிடேரியனா இருந்தா நாங்க வெஜிடேரியங்க, நாங்க சைவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை மாமிசத்தை சாப்பிடக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க நான் வெஜிடேரியன், எல்லா கறியவும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா இப்போ உணவு பழக்க முறையில எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வீகன் உணவு பழக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட புதுசா உருவாக்கிட்டு இருக்கு. இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னா வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க எப்படி நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்களோ, நாங்க முட்டை சாப்பிட மாட்டோம், நாங்க கறியை சாப்பிட மாட்டோம், இறைச்சிகளை சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெஜிடேரியனையும் தாண்டி இன்னைக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பழக்கமுறை இந்த வீகன் உணவு பழக்கமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க பழம் ஜூஸுகளை மட்டும் தான் சாப்பிடுவோம், பாலை கூட குடிக்க மாட்டோம், பால் சார்ந்த பொருட்கள் அதாவது பாலை வச்சு தயாரிக்கக்கூடிய பொருட்களை கூட நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை மட்டுமே குடிச்சு வாழக்கூடிய உணவு பழக்க முறை இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெருகி போயிருக்கு. அதிகமா இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடக்கூடிய நபர்களை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உணவு பழக்க முறைக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொமோட் பண்ணி பல நபர்கள் வீடியோக்களையும் போடுறாங்க. அதையும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா பாலை குடிக்காதனால, பால் சார்ந்த பொருட்களை சாப்பிடாதனால, ஊட்டச்சத்து குறைபாடால பல்வேறு பிரச்சனைகளை அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி இன்ஸ்டாகிராம்ல தொடர்ச்சியாக இந்த வீகன் உணவு பழக்க முறையை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல இந்த ஜூஸை குடிங்க, மதியானம் இந்த ஜூஸை குடிங்க, நைட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க இந்த உணவு சரியான முறையில் இல்லாத காரணத்தினாலே அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். சமீபத்தில் ரஷ்யாவில் சமூக வலைதளத்தில் வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்சரா அதாவது மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மார்க்சிம் லியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த வீகன் முறையை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீகன் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவருக்கு ஒரு வயசு நிரம்பாத ஒரு குழந்தையும் ஒன்று இருக்கு. அப்ப இந்த குழந்தைய வந்து நான் முழுக்க முழுக்க இந்த வீகன் முறையிலே வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா உணவு பழக்க முறையில மட்டுமே மக்களுக்கு ஊட்டச்சத்தும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கிறது கிடையாது, சூரிய வெளிச்சத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அந்த மாதிரியான எந்த விதமான பாலும் கொடுக்காம, பால் சத்தியுமே கொடுக்காம வெயில்ல வச்சு அந்த குழந்தைய வளர்த்துருக்கிறாரு. இப்படி அந்த குழந்தைக்கு எந்த விதமான உணவுமே கொடுக்காதனால பசியினாலே அந்த குழந்தை வாடி இறந்தும் போயிருச்சு. இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த லியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை கைது செஞ்சு 8 ஆண்டு காலத்துக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் என்ன, இந்த வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் சாப்பிடணும், மாமிசத்தை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, அதை சாப்பிட்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் என்ன, அதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் என்ன, ஊட்டச்சத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான விஷயங்களையுமே ஆராய்ச்சியே பண்ணாம மொட்டையா அவங்க பாட்டு அவங்களுடைய மனசுல நினைச்சதை செஞ்சுக்கிட்டு முன்னாடி இருந்த ஆதிவாசிகள் எல்லாம் இதையா சாப்பிட்டாங்க, முன்னாடி இருந்த மக்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி நம்மளும் வாழ்வோம், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு போவோம், நம்மளும் 100 வருஷத்தை தாண்டி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு உணவு பழக்க முறையை ஆரம்பம் செஞ்சு அந்த உணவு பழக்க முறைக்கு கீழே போறனால மருத்துவர்களுடைய சரியான பரிசோதனையை கேட்காதனால எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா போய் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல நம்மளும் சில பேர் இருப்போம், நான் வீகன் முறையெல்லாம் ஃபாலோ பண்ணலங்க, நான் சைவம் இல்லாட்டி அசைவம் இந்த கேட்டகரியில தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்தா கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில முட்டாள்தனமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா காய்ச்சல் வந்தா அதுக்கு எந்த விதமான மாத்திரை மருந்துமே சாப்பிடக்கூடாது, அதுவா வருது அதுவா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கும். தடுப்பூசி அப்படிங்கிறது ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே போட்டு பாதுகாக்கிறது தான். ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே ஏன் ஊசி போட்டு அதை பாதுகாக்கணும், அதனால நான் தடுப்பூசியை போட மாட்டேன், எந்த விதமான சத்து மாத்திரையும் நான் சாப்பிட மாட்டேன், சத்து டானிக்கையும் கொடுக்க மாட்டேன், என் உடல்லையே அதுக்கான ஊட்டச்சத்து அதுக்கான முயற்சி அதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் எதுக்கு மருந்தா ஒன்னு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம தவிர்க்கிறோம். சக்கரை நோய் வந்தா மாத்திரை சாப்பிடக்கூடாது, தானாவே சக்கரை நோய் சரியா போயிடும், தைராய்டு வந்திருக்கு இல்லாட்டி வேற நோய்கள் வந்திருக்கு இதுக்கெல்லாம் போய் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது, அதுவா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மருத்துவ விஷயங்களை இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய பல மக்கள் அலட்சியப்படுத்துறதுனால பல்வேறு உயிரிழப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த வீகன் டயட் முறையை ஃபாலோ பண்றது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்ப மருத்துவர்களை சரியான முறையில அனுசரிக்காம, மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்காம, இருக்கக்கூடிய மருந்துகளை சரியாம எடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றதும் ஒரு முட்டாள்தனம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
ட்ரெண்டுக்காக பல்வேறு விஷயங்களை மாற்றலாம், ஆனால் உயிரோடு விளையாடக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தால் அதை தாராளமாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு நாட்டில் அப்படிங்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகமாக ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.